ராஜாயினி, என்ன காரணத்துக்கு திட்டினு சொன்னா தானே தெரியும். நீ எப்படி வந்து உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீயே வந்து அழுதுன்னு சொல்றா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதம்மா. என்ன நடக்குதுன்னு சொல்லு ராஜாயினி. வீட்டுக்கு ஒரு நாள் தான் வர, ஆனா நிம்மதியே இருக்க முடியல என்னால. எங்க ரேஷ்மாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவோங்க. ரேஷ்மா வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நான் எத்தனையோ பேரை ஏன் மழுப்பிக்கிட்டு அழுவேன், என்னென்னமோ சொல்லி திட்டிருக்கேன். அடுத்த வீட்டு பிள்ளைய இலக்காரமாக பேசுனதுனாலையோ என்னமோ தெரியல, என் பிள்ளைக்கு எந்த ஒரு நல்லது நடக்கும்போதே ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அவளை எப்படியெல்லாம் கரைச்சி கொட்டணும்னோ அது எல்லாம் ஏதோ என் பிள்ளைக்கு நடக்கிற மாதிரியே மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. பிள்ளை வாழ்க்கையை நம்ம எப்படியாச்சும் சரி பண்ணிடணுங்க. பிள்ளை வாழ்க்கை அழிக்கணும்னே வந்திருக்காங்க. பிள்ளை வாழ்க்கை அழிக்க வந்திருக்காங்களா? யார சொல்றா? எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. தாச்சாயினி, இங்க பாரு, என்ன பாரு தாச்சாயினி. நீ என்ன சொல்றன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அழுகாத தாச்சாயினி, என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும். இப்படி அழுதுகிட்டே இருந்தா பச்சை பிள்ளை மாதிரி. யாருமே உன்னை வந்து இங்கே வந்ததுலேருந்து குறை சொல்லல. சரி, அவங்கள நான் இன்னும் பார்க்க இல்லை, அதனால சொல்லலைன்னு வச்சுக்கோமே. வீட்டில் நடந்த சண்டையை நீயா தான் என்கிட்ட வந்து சொன்னான். இந்த மாதிரி சண்டை போட்டுட்டேன் நான் ரேஸ்மா கிட்டேன்னு சொல்லி. சரி, இருந்துட்டு போன்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன் அழுவாதன்னு சொல்லிட்டு. இப்படி என் மடியில் படுத்து அழுகுற அளவுக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும் தாச்சாயினி. அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறா. இங்கே பாரு, நான் இருக்கேன், நீ இருக்க, அம்மா இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி ரகு இருக்கான். அவன் அவங்க அக்காவே நல்லபடியாக பார்த்துப்பான். ஒரு வேளை நாளைக்கே எனக்கு எதனா ஒன்று ஆயிட்டா கூட இந்த குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு போயிட்டுமே நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். என் பிள்ளை அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை பொறுப்பாக இருந்து பார்த்துப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரியா? அவங்க அக்கா தம்பி மாதிரியே பழகுறாங்க ரெண்டு பேரும். என்ன அந்யோன்யமா இருக்காங்க. ரேஸ்மாக்கு ஒண்ணுன்னா ரகு சும்மா இருக்க மாட்டான். அவன் அப்படிதான் அக்கா மேல பாசம் வச்சிருக்கான். நீ என்னத்துக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா? கனவு எதனா கண்டுட்டியா? எதனா வீட்டுல பிரச்சனை வரா மாதிரி? அதான் அணுவ திட்டுன இதை எதுன்னு வளரிட்டு இருக்கே என்ன? சொல்லு. கிறுக்கி இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், அழுகிறத பாரு கிறுக்கு பிள்ளை மாதிரி. இல்லை பாட்டி, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஒரு பொண்ணை எந்த மாதிரிலாம் நடத்துக்கணும், அவளுக்கு எந்த மாதிரியெல்லாம் அவள் கூட சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராம்குமாருக்கு நல்லாவே தெரியும். என்னை நல்ல விதத்தில் தான் நடத்துகிறாரு. நீங்கள் சொன்னது கரெக்டு தான் பாட்டி. நான் முடிவு எடுத்துட்டேன் பாட்டி. என்ன முடிவு எடுத்துட்டேன் நான் முடிவு எடுத்துட்டேன். முடிவு எடுத்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். இனிமே என்ன கல்யாணம் தான். சரி, நானே என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, என்ன முடிவுன்னு சொல்லு. அது வந்து பாட்டி, நான் முதல்ல இந்த முடிவை அவர்கிட்ட தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார். நானும் ரொம்ப தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த முடிவை நான் அவர்கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பாட்டி. அவர்கிட்டயே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லலான்னு. பாட்டி, உன் மனசில் என்ன தோணுதோ அதையே பண்ணு, எந்த பிரச்சனையும் இல்லை. பாட்டிக்கு தெரியும் அது என்ன முடிவுன்னு. நீ யார் சொல்கிற வரைக்கும் பாட்டி கேட்க மாட்டேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரியா? பாட்டி கிறுக்கி அழுகாத. ஏலே பார்த்து வா, கீழே விழுந்துடாத. என்னல, என்ன விஷயம்? அம்மா பாட்டின்னு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா, என்ன கதை? பெரிய மனுஷர் தான். எம்மா எவ்வளோ கோவம் வருது இந்த பெரிய மனுஷருக்கு. ஐயா பெரிய மனுஷரே, ஐயா இந்த கிளவி ஏதோ புத்திக்கிட்டு போய் அப்படி பேசிட்டேயா, கோவப்படாதையா? உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அதுக்குள்ளே என்ன பிரச்சனை? பேசுமா, எனக்கு தெரிஞ்சு போன ஜென்மத்தில் இவன் எனக்கு புருஷனாக இருந்திருப்பான்னு நினைக்கேன். பாட்டி, குழந்தைய போய் என்னடி, என் புருஷன் கூட என்னை இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர சொல்ல மாட்டான். இவன் என்னன்னா என்ன இப்படி இழுக்கிறான் அப்படி இழுக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறத பாரு. ஒன்றும் சொல்லலை, கோவத்தில் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான், அமைதியாகவே இருந்தேன் பாரு. வாங்க பாட்டி சாக்லேட் சாப்பிடலான்னு கூப்பிட்டான். இன்னும் கோவத்தில் வர இருந்தானா சாக்லேட் நிறுத்தி தின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் டாக்டர் கிட்ட பல்லெல்லாம் பிடிங்கி ஊசி போட்டு கூட்டிட்டு வருவேன்னு சொன்னேன். அதுக்கும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு வேலையே இல்லை. பேசுமா, உன் மகனை என்கிட்ட பேச சொல்லேன். ஐயோ எனக்கு பயமால வருது. எவ்வளோ பெரிய மனுஷரு என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு நிற்காரே. ரேசுமா, எனக்கும் அவ்வளோ பயமால வருது இவரை பார்த்த உடனே. ஐயோ பயமா இருக்கே. நீங்களே திட்டிடுறீங்க, அதுக்கப்புறம் நீங்களே செல்லமும் கொடுத்து கெடுத்து வச்சிடுறீங்க. ஷோ பாட்டி, ரோஷன் இந்த சைடு திரும்பு. எதுக்கு ஓடி வந்த முதல்ல அதை சொல்லு. அச்சோ, அங்க தாத்தா பாட்டியோ சண்டை போட்டாங்க. தாத்தா பாட்டியா அடிச்சிட்டாங்க. பாட்டி கீ வந்து அள்ளுங்காங்க. அதான் அம்மிட்ட சொல்லிக்க வந்தேன். வாங்க அங்க போவோம். பாட்டி அம்ப பாவோம். பாட்டி அழுவுங்க ரொம்ப நேரம். வாங்க போவாங்க. இலை உண்மையை சொல்லி, உன் பாட்டி என் பையன்கிட்ட அடி வாங்கினாளா இல்லை என் பையனை உன் பாட்டி அடிச்சாளா? மரியாதை சொல்லிடல. சரியான தேசிங்க ராஜா தான். உடனே மூஞ்சி தூக்கி வச்சுப்பாரு இந்த தேசிங்க ராஜா. பாட்டி, அங்கே சண்டை நடக்குதுன்னு இருக்காங்க, நீங்கள் என்ன சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, சண்டை வந்துட்டு
இவன் ஏதோ வாழ்கிட்டு கிடக்கான், சண்டையெல்லாம் இருக்காது, 2 பேரும் ஏதாச்சும் பேசிக்கிட்டு கிடந்திருப்பாங்க. அதை தான் இவன் அப்படி இருந்து சொல்லிக்கிட்டு கிடக்கான். உன் அம்மா வச்சு என் பையன்கிட்ட விழுந்து அழுவுறதாச்சு. உன் அம்மா வேணா திருப்பி என் பையன் அடிப்பா சாதாரண விஷயத்துக்கெலாம். எனக்கு என்ன தெரியாமையா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அவன் அம்மாவை பற்றி. என் மாமன் ஒரு 2 வாட்டி கையை நீட்டியிருப்பான் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோந்தான். அதுவும் இந்த அணு பிரச்சனையோட. அதுக்கு முன்னாடிலாம் ஏங்கன்னா போதும் உட்காந்த இடத்துல உட்காந்துப்பான், ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் என் மாவன். மேய்க்கிறது எருமை, இதில் பெருமை வர உங்களுக்கு. இல்லம்மா, உண்மையாதான் சொல்றேம்மா. பாட்டி தான் போய் சொல்றாங்க. நீங்க வாங்கம்மா. அங்க பாட்டி அழுகுறாங்க. நீங்க வாங்கம்மா. சரி, உன் பாட்டிக்கிட்ட நாங்கள் வாரோம். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் நீங்கள் இருந்து எங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பண்ணுறியா அந்த விஷயத்த? என்ன பண்ணணும்? சாக்லேட் எடுத்து வரணுமா? சாக்லேட் எடுத்து வரவா? சரி, நல்ல சரி. எப்படி சாக்லேட் பைத்தியம் முத்தி போய் தான் கிடக்கு அவனுக்கு. எப்போ பாரு உன் தம்பிக்காரன் வரும்போதெல்லாம் ஃப்ரிட்ஜ் நிறைய அடைச்சி வச்சாரான். ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கான் தான் பேர். பிள்ளைக்கு தரணுமா தரக்கூடாதானா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அடிக்கடிக்கு வச்சிடறான் ஃப்ரிட்ஜ் நிறைய. சரி, நான் சொல்கிறேன், இனிமேல் வாங்கிட்டு வர மாட்டான். சாக்லேட் சாப்பிட்றதுக்குலாம் அப்புறம் போவோம். பாட்டிக்கு ஒரு முத்தம் கொடு. தாமாட்டேன், போங்க. இல்லை, ஒரு முத்தம் கொடுல. தாமாட்டேன், தந்தா அம்மா அடிப்பா. உன் அம்மா அடிக்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். ஒரு முத்தம் கொடுல. முத்து இல்லை, காலி போச்சு. முத்து வாங்கி வந்தாதான் தர முடியும். முத்து காலி போச்சு. காலி போச்சோ? சரி சரி, காலி போச்சு. புட்டி அந்த வாண்ட இல்லை குட்டம் பார்த்து போ, உளுந்துடாத. வித்தியாசமாக கூப்பிடு பாட்டி. ஆனால் உன் பேரை மட்டும் சொல்லி கூப்பிட மாட்டேங்கிற நீ. அங்கே ஏதோ சண்டை அப்படின்னு சொன்னால, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க பாட்டி. அப்பா வர இன்னைக்கு தான் வந்திருக்காருன்னு சொன்னீங்க. மறுபடியும் ஏதாச்சும் சண்டை போட்டு போயிட போகிறாரு. நேற்று என்ன வர திட்டிருக்காங்க. அந்த கோவத்தில் கண்டிப்பாக அப்பா கூட சண்டை போட்டிருப்பாங்க. எனக்கு என்னமோ ரோஷன் பார்த்ததை தான் சொல்லுவான். அவனுக்கு சரியாக பேச தெரியலனா கூட என்ன நடக்குதுன்னு தெளிவாக சொல்லிடுவான். வார்த்தையை கோர்த்து பேச தெரியாது அவனுக்கு. இருந்தாலும் அவன் பார்க்குறத வச்சு சொல்லிடுவான். எனக்கு என்னமோ அவன் சொல்கிறது பொய் சொல்கிற மாதிரிலாம் தெரியல, அவனா சொல்கிற மாதிரியும் தெரியல. வாங்க பாட்டி, நம்ம என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துருவோம். சொன்னா கேட்க மாட்டேங்கிற. சரி வா போவோம். பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் முன்னேட்டுலாம் முடிவு பண்ணியாச்சு. ஆனால் சொல்கிறத பற்றியா? நல்ல ஃப்ரெண்டு தான். அது எப்படி நீ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிப்பேன். இத்தனைக்கும் க்ளோஸ் ரிலேஷன் வர. நல்லா தாண்டி. இன்னொன்று வேணால் பண்ணியிருக்கலாம், கரெக்டாக இருந்திருக்கும். இவ்வளோ சீக்கிரம் சொல்கிற பற்றியா? ரகு, அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ தான் ஒரு 4 நாள் தான் ஆகுது. 4 நாள் ஆயிருக்குல்ல. ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல மேடத்துக்கு. என்ன ரகு, நீ எப்படி பேசுற? வாயை மூடிட்டு இருந்துருடி, பேசுறது என்கிட்ட. அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னைக்கு ஃபங்க்ஷனு? சொல்லு, என்னைக்கு ஃபங்க்ஷன் சொல்லு. சண்டே ஃபங்க்ஷனு. சண்டே ஃபங்க்ஷனு. நாளைக்கு ஒரே நாள் மட்டும்தான் இருக்கு கேப்பு. சரி சரி. மேடமு, நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறீங்க? நீ என்ன பண்ணியிருக்கலான்னா, சண்டே எத்தனை மணிக்குன்னு சொன்ன? 11 மணிக்கு தானே? 11 மணிக்கு ஃபங்க்ஷன்னா நீ என்ன பண்ணியிருக்கலாம், சண்டே 10:50 இல்லை அதுவும் சீக்கிரம் தான், ஒரு 10:59க்கு கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அவ்வளோ சீக்கிரமாக சொன்னால் போதும். என்ன மரியாதையே போயிரு சொல்லிட்டேன், என்கிட்ட பேசிடாத. ரகு, அது நான் முடிவு பண்ணலடா. ஆமா ரகு. அனு, இது அவளுக்கும் எனக்கும் இருக்க பிரச்சனை, நீ தலையிடாத சொல்லிட்டேன். ஆமாம், எங்கள் 2 பேருக்குள்ள 1000 இருக்கும். நீ அமைதியாக இரு. சும்மா நான் உன்கிட்ட பேசலானு, நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவள் மட்டும்தான் இங்கே பேசணும், நீ பேசாத. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசாத. வர கோவத்துக்கு அப்படியே போடி. ரகு, என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி. ரகு, என்ன ரகு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன். என்ன சுச்சுவேஷன் மேடம்? ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்ல முடியாதா? சொல்லுங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல முடியாது உங்களால்? அப்படி தானே? நேரில் வந்து சொல்லணும்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலையே நாங்கள். ஒரு ஃபோன் பண்ணலாம்ல. சரிங்க மேடம், நீங்களாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அப்போ எங்களால் மறந்துட தானே செய்வீங்க. எப்படி எங்களால் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட ஞாபகம் இருக்காது உங்களுக்குலாம். ரகு, ஒரு நிமிஷம் சொல்றது கேளுடா. வாயை மூடிட்டு சொல்லிட்டேன். ஆமாம், நான் கண்டி இப்போ அணுவை பார்க்க இங்கே வரலன்னா எனக்கு இந்த விஷயம் இப்போ கூட தெரிஞ்சிருக்காது. அப்படி தானே? நாளைக்கு பொறுமையாக நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன், ரகு நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், வந்துடு 11 மணிக்கு. முடிஞ்சா வா ரகு, இல்லைனாலும் வராத, பிரச்சனை இல்லை எனக்கு. நான் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கேன், நான் அங்கேயே இருந்துக்கிறேன், அவங்க தான் எனக்கு முக்கியம், நீங்கள் யாரும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி தானே ஃபோன் பண்ணி சொல்லு ரகு. வாயில் வந்து ரொம்ப போயிரு. இங்கே பாரு பிரியா, அவங்க கூட இப்போ தான் வந்திருக்காங்க. நீ மற்றவங்க கிட்ட சொல்லாமல் போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்கிட்ட நீ ஏன் சொல்லலை? சொல்லு, என்கிட்ட நீ ஏன் சொல்லலை?
அப்போ உனக்கு நாளா முக்கியம் இல்லை அப்படிதானே? உன் மாமியார் வீடு உன் ஹஸ்பண்ட் எல்லாருமே முக்கியம்தான். அதுக்காண்டி கூட இருந்தே ரொம்ப நாள் கூட இல்லை, பிறந்ததுலேருந்து கூட தான் இருக்கோம் 2 பேருக்கும். என்னெல்லாம் ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்காத பிரியா. ரொம்ப மாறிட்டடி நீலானா கல்யாணத்துக்கு அப்புறம். என்னென்ன பேச்சு பேசுன சொல்லு. என்னென்ன பேச்சு பேசுன கல்யாணத்துக்கு முன்னாடி? நான் என்னதான் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் உன்னை பார்க்கறதுக்கு வீக்லி வந்துடுவேன் ரகு. நம்மளாம் ஒரே ஃபேமிலியாக ஒரே வீட்டில் 1 டே வச்சு செலிப்ரேட் பண்ணணும், ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும், அப்படி இப்படின்னு வாய் பேசினேன். ஒரு நாள் கூட மேடம் பார்க்க வர மாட்டீங்க அப்படிதானே மேடம்? என்ன ரகு, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உனக்கு புரிய மாட்டேங்குது. அவ்வளோ நானும் அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்திருக்கோம். ஒரு வார்த்தை சொல்லல பிள்ளைக்கு பேர் வைக்க போறேன்னு சொல்லிட்டு விட்டா சொல்லவே கூடாதுன்னு முடிவில் இருந்திருப்பா போல. ஒரு வேளை யாருக்கு தெரியும், அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கலாம் ரகு கிட்ட சொல்ல வேண்டான்னு. அதனால மேடமும் அமைதியாக இருந்திருப்பாங்களோ என்னமோ, அப்படிதானே? ஆமாம் ரகு, ஆமாம். எனக்கு என் ஹஸ்பண்ட் வீடு தான் முக்கியம், என் மாமியார் தான் முக்கியம். நான் அவங்க யாரையுமே இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கல. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு உனக்கு தெரியுமா? அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க. சொன்னால் நீ ஏன் ஆச்சரியப்படுவேன்னா பார்த்துக்கிய, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க எனக்கு. என்னை வந்து பார்த்து எவ்வளோ நாள் இருக்கும்னு நீ நினைக்கிற ரகு? அவரு பிரியா ஃபீல் பண்ணாதீங்க. என்னாச்சு? அவர் சும்மா எப்பயும் போல தான் பேசினாரு, அதையே சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, அவன் சொன்னது கரெக்டு தான். என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராரு. என் அம்மா வீட்டில் இருந்து என்னை ரொம்ப தாங்குறாங்க. அதனால எல்லாரையுமே மறந்துட்டேன் நான். எல்லாருக்கும் வெளியே பார்க்குறதுக்கு என்ன தெரியும், பிரியா ஹாப்பியாக இருக்கா, நல்லா லொடன்னு பேசுகிறா, அவளுக்கு என்ன கஷ்டம் இருந்துட போகுது அப்படின்னு தெரியும். ஆனால் உண்மையே எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி. அவள் என்னை வந்து பார்த்து எத்தனை நாள் ஆகுது அனு, நீங்களே சொல்லுங்கள். ரகு உங்களை வந்து பார்க்காம பேசாமல் 2 நாள், அது கூட சண்டை போட்டிங்க, ஓகே. ஆனால் அவர் லாஸ்ட்டாக இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் என்னமோ கூட இருந்தார், ஒர்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அப்படியே போனவர் தான். வேலை ஃபோன் பண்ணாலும் ஒரு 2 நிமிஷம் பேசுவார், அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுவார். அவருக்கு எதனா சொல்லணுன்னா இது இப்படி அது அப்படின்னு பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். ஆனால் இவன் என்னன்னா எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? நான் அவருக்காண்டி இவனை வெறுத்துட்டேன்னா. நான் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்கிறதில்ல அண்ணு. எனக்கு இருக்க கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இவன் சொல்கிறான் என் மாமியாரெலாம் வந்ததுனால எல்லாரையும் மறந்துட்டேன்னு சொல்லி. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, தெரியுமா? லூசி, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா உனக்கு? பிரியா, உங்களுக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? இங்கே எதுவும் சரியில்லையா உங்களால்? அம்மா நல்லா பார்த்துக்கலையா? ஐயோ, அவங்களெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களாம் எனக்கு உண்மையாகவே தெய்வம் மாதிரியானோ. உங்கள் அம்மா கண்டி இல்லைன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியலை. குழந்தைய வச்சுக்கிட்டு முத்து மாதிரியே பார்க்குறல்ல, வந்துடுறதும் இல்லை பேசுகிறதும் இல்லை. அப்புறம் யார்கிட்ட எதுனா ஒரு பிரச்சனைனா சொல்லுவேன், நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் என்னாச்சு? ஏன் இப்படி பேசுகிறீங்க? ஏங்க, நம்ம பிள்ளை வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க. நம்ம இல்லைன்னா ரகுவே எத்தனை நாளைக்குங்க பார்த்துப்பா. அவளுக்குன்னு ஒரு துணை வேணுங்க. இப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாதுங்க. நம்மளுக்கு என்னைக்கு இந்த உலகத்துலேருந்து அந்த கடவுள் எடுத்துப்பானோ தெரியல. ஆனால் என் பிள்ளையை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாதுங்க. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணுங்க. எப்படியாச்சும் முட்டி மோதி எதையாச்சும் பண்ணி அமைச்சு கொடுத்துடணுங்க. நீங்கள் சொன்ன உங்கள் பிள்ளை கேட்கணும்னு சொல்லுவீங்களே, எப்படியாச்சும் உங்கள் பிள்ளையை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருக்கேன். நீங்கள் நடக்கிறதுல சரியே இல்லை, வேண்டாங்க. நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எப்படியாச்சும் நம்ம பிள்ளை வாழ்க்கையை காப்பாற்றிடுங்க. சரி அழுகக்கூடாது. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதான் தெரியும். இங்கே பாரு, நம்ம பிள்ளை வாழ்க்கைய அப்படியெல்லாம் யாரு நினைச்சாலும் அழிக்க முடியாது. என்னமோ நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. அது சரியா இல்லையான்னு நான் சொல்றேன். பயப்படணுமா வேண்டாமா நம்ம முடிவெடுப்போம் சேர்ந்து பேசி. இப்படி அழுகாததா சைனி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா சைனி, அழுகாத சரியா? இன்னைக்கு தானே வந்திருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு. இப்படி வந்த கையோடு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எப்படி? எனக்கும் கஷ்டமா இருக்கும்ல உன்னை பார்க்கறதுக்கு. என் கண்ணே கலங்குது. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும்னா அழுதுருவேன் பார்த்துக்கோ. சொல்லு, நான் அழுகக்கூடாதுன்னு நினைச்சேன்னா சொல்லி, நான் அழுதுருவேன், என்னால் முடியல. ஏங்க, இந்த விஷயம் நம்ம பேசுறது யாருக்குமே தெரியக்கூடாது. அத்தைக்கு கூட தெரியக்கூடாது, ரகுக்கு தெரியவே கூடாது. ரகு கோவப்பட்டுருவான், சரிங்களா? யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லக்கூடாது. யாரும் சத்தியம், நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. சரியா? நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுங்க. ரேஸ்மாக்கு தெரியவே கூடாது எக்காரணத்து கொண்டோம். இங்கே
பாரு தாட்சாயினி, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா நான் ஒன்று சொல்றேன், உனக்கு ஒன்று பிரச்சனைன்னா நீ பயப்படல மாதிரி எங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம மேல பழிய தூக்கி போட்டு நம்மளை திட்டுவாங்களோன்னு நீ நினைக்காத. உன் மேல நியாயம் இருக்குன்னா எங்க அம்மாவும் சரி, ரேஸ்மாவும் சரி, ரகுவும் சரி உன் பின்னாடி தான் நிற்பாங்க. அது எப்படி ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்க சொல்லி? எங்க அம்மா எத்தனையோ நாள் உன்னை பத்தி நான் இப்படி அப்படின்னு பேசும்போதுலாம் என் மருமவ அப்படிதான்ல, நீ என்ன அவளை பேசுறது? அவ வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவா, நம்ம மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அம்மாவை நினைச்சு பயப்படாத, உன் பின்னாடி தான் நிற்பாங்க. அதே மாதிரி தான் நான் பெற்ற 2 பிள்ளைங்களும் அப்படிதான். நம்ம பிள்ளைங்க எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கும். என்ன பிரச்சனைன்னு சொல்லு முதல்ல, அதுக்கப்புறமா எல்லார்கிட்டையும் சொல்லணுமா வேண்டாமான்னு நம்ம பேசி முடிவெடுப்போம், சரியா? ஏங்க, நேற்று ரேஷ்மாவும் அந்த தம்பியும் வெளியே போயிருக்காங்க. அது எனக்கு தெரியாதுங்க. நான் எங்கன்னு கேட்டேன், வெளியே போகிறேன்னு சொன்னால் சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்டுக்கல. அதுக்கப்புறம் ரகு நேற்று நைட்டு இங்கே தான் வந்து தங்கியிருந்தான். அப்போ இங்கே நான் காலையில் இவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான், உங்கள் அம்மா கூட. சரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா 2 பேரும் சொல்லாமல் எங்கேயோ போயிட்டாங்க. சரின்னு விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டு திறந்துக்கிட்டு ரேஷ்மாவோட மாமியாரே தாட்சாயினி, எங்க அத்தை வரங்க, நான் அப்புறம் சொல்கிறேன், யாருக்குமே தெரிய வேண்டாங்க. தாட்சாயினி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உன்னை யார் என்ன சொன்னா? ரேஸ்மாவோட மாமியார் நேற்று வீட்டுக்கு வந்தாங்களோ? சத்தம் போடாதீங்க, ரேஷ்மாவும் கூட சேர்ந்து வரா. அவளுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கேன். தெரிஞ்ச சேர்ந்து ஆயிரும். வேண்டாங்க, அமைதியா இருங்க. சரி, நான் எதுவும் சொல்லல, நீ அழுகாத, கண்ணத்தோட. ஆச்சானி, என்ன உன் பேரன் அனுப்பி விட்ட போல என் மாவங்கிட்ட எது சண்டையை போட்டுட்டு உன் பேரன் அங்கே வந்து என் பாட்டி அழுவுறாங்க. வாங்க, பாட்டிக்கும் வந்து அத்தாக்கும் சண்டைன்னு கூட்டிகிட்டு வந்தான். எங்கே அந்த வாண்டு? இங்கே வரலையத்த. அப்பா பாமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாஸ்பிட்டலுக்கு போலியாம்மா? இந்த நேரத்தில் வீட்டில் இருக்க? லீவாம்மா இன்னைக்கு? இல்லைப்பா, 3 ஷிஃப்டாக ஒர்க் மாற்றிருந்தோம் இல்லையா, 3 ஷிஃப்ட்டு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட் மட்டும் அப்படியே மாற்றிருக்கோம். அதான்ப்பா இங்கே இருக்கேன். 9:30க்கு தான் போகணும், அதனால தான் வீட்டில் இருக்கேன், வேறு எதுவும் இல்லைப்பா. ஏம்ல அவள் வீட்டில் இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? என் பிள்ளை வீட்டில் இருந்தால் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கேட்டேன், இந்த நேரத்தில் எப்பவுமே இருக்க மாட்டாளே, வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாளே, அதான் கேட்டேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவன் மூஞ்சியான் ஒரு மாதிரி இருக்கு. அழுதால இவன் உண்மையாவே? அவன் வந்து சொன்னது உண்மைதானோ? எதையாச்சும் திட்டுனியும் அவளை? ஏம்ல அவளை திட்டின நீ? குரல் கூட ஒரு மாதிரி அழுதாப்புல தான் இருக்கு. என்னாச்சு? 2 பேரும் என்னத்துக்கு சண்டை போட்டீங்க? சின்ன பிள்ளையா நீங்கள் 2 பேரும்? இப்போ தான் புதுசாக கல்யாணமே இருக்கோ? கல்யாணமே 40 நாள் தான் கிடக்கோ, சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கு. யாரை பாரு? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைத்த. ஏமா போய் சொல்கிற? அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்படி குரலில் தெரியுதே பேசும்போதே. என்னம்மா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ரேஷ்மா, அம்மா மேலே கோவை இல்லையடி தங்கம். என்னம்மா பேசுகிற? நான் ஏன் கோவப்பட போகிறேன்? ஏம்மா அழுகிற நீ? அழுகாத முதல்ல. நீ என்னாச்சு, ஏன் அழுகிற? தாட்சாயினி, ஐயோ என்னம்மா நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? என் மேலெல்லாம் கோவம் இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? எத்தனை வாட்டி என்னை திட்டியிருக்க சின்ன வயசுலேருந்து, இப்போ தான் திட்டுறியா என்ன? அம்மா அழுகாதம்மா. அம்மா. ரேஷ்மா, என்னை மன்னிச்சிருடி. அம்மா இதை தெரியாமல் பேசிட்டேன். அம்மா வேணுக்குன்னு பேசலை. அந்த நேரத்தில் எனக்கு என்னென்னமோ தோணுச்சு, என்னென்னமோ நடந்துட்டு. அம்மா அதனால தான் அப்படி பேசினேன். அம்மா மன்னிச்சிருடி ரேஷ்மா. அம்மா லூஸாம்மா, நீ என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? நீ பெத்த பொண்ணுமா நான். நீ என்னை என்ன வேணால் சொல்லலாம். நீ தான் இந்த உலகத்துக்கே என்னை கொடுத்ததே. நீ என்னை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா அப்போ என் மேலே யாருக்குமே எனக்கு என் மேலேயும் உரிமை இல்லை. நீ என்ன வேணால் என்கிட்ட பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், என்னை என்ன வேணாலும் கண்டிக்கலாம். அந்த கண்டிக்கிறதுக்கு எதுவுமே தப்பு இல்லை. எவ்வளவோ விஷயத்தை கேள்விப்படுறோம், எவ்வளவோ நியூஸ் பார்க்குறோம். நடுராத்திரியில் போயிட்டு பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கேள்விப்படும் போது உனக்கும் சங்கட்டமாக தானே இருக்கும், கஷ்டமாக தானே இருக்கும். அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது பொண்ணுன்னு சொல்லி நீ கண்டிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நீ சும்மா வருத்தெல்லாம் படாத. நீ பாட்டிக்கிட்ட கூட கேளு. நீ பேசுனதுக்கெல்லாம் எதுவுமே எனக்கு வருத்தம்லாம் இல்லை. நீ அழுகாதம்மா. நீ இந்த மாதிரி அழுகும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. என் பிள்ளை வாழ்க்கை. ரேஷ்மா, அம்மா மன்னிச்சிரியா? அம்மா மன்னிச்சிரு. ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு என்னன்னு பாரு. ரேஷ்மா பாரு. ரேஷ்மா, அம்மாக்கு என்னம்மா? அப்போ இருங்கப்பா, பதட்டப்படாதீங்க. லோ பிபியாக இருக்குது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அவங்க ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்ததுனால இப்படி இருக்கும். சாப்பிட்டாங்களான்னு என்னன்னு தெரியல. சரி, நீங்கள் வண்டியை ரெடி பண்ணுங்கள், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும். பாட்டி ஒரு கிளாஸில் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. அம்மா. ஐயோ கடவுளே, பாட்டி தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. பாட்டி என்னப்பா பேசிக்கிட்டு இருந்தீங்க 2 பேரும்?
அம்மா இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க? உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், உன் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உன்னை பத்தி தான் கவலைப்பட்டு பேசிக்கிட்டே இருந்தா. பில்லி எப்படி திட்டிட்டேனே. இப்படி என்னாச்சுன்னு தெரியலையே. ராகுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்லம்மா. ராகு தெரிஞ்சு பதட்டப்படுவானே. என்னாச்சுன்னு தெரியல. முதல்ல இப்போ அம்மா கண்ணு முழிக்கிறது தான் முக்கியம். அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதெல்லாம் இல்லை. பாட்டி தண்ணி கொஞ்சம் சீக்கிரம். பிரியா, நீ இப்படி இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு எங்களுக்கு தெரியாது பிரியா. லூசாடி நீ, பைத்தியமா நீ, ஒரு வார்த்தை சொல்ல மாட்ட. என்ன சொல்லி என்ன பண்றது? இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அப்படியே அம்போன்னு போயிருக்கானே, அவனை சொல்லணும். கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அப்படியே கொன்னுருவேன். அவ்வளவு கொலவெறியில இருக்கேன். பார்த்துக்கிட்ட லட்சணத்தை பாரு. பொண்டாட்டிய பிள்ளை பெத்து கூட்டிட்டு வந்து அம்போன்னு போட்டுட்டு போயிருக்கான். அவன்லாம் மனுஷனா? இன்னைக்கு அவனை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு நானு இதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும் எனக்கு. அனு, குழந்தைய புடி. ரகு ஒரு நிமிஷம் இருங்க ரகு, நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, நீங்க கோவப்படாதீங்க. நான் பொறுமையா சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கேளுங்க. முதல்ல பேசுவோம், நம்ம எல்லாரும் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். சொல்றதை கேளுங்க ரகு. என்ன பேசணும்? இல்ல என்ன பேசணும்? கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அப்படியே போயிருக்கான். அவன்லாம் மனுஷனா இல்ல வேற எதுமாச்சும்? 2 நாள் உன்கிட்ட ஃபோன் பேசலன்னு உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இத்தனைக்கும் உன் அம்மா வீட்டுல நீ இருக்க. இவ பிள்ளை பிறந்து இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு உனக்கு ஏதாச்சும் தேவையா தேவையில்லையா ஏதாச்சும் ஒரு வார்த்தையாச்சும் கேட்கணும்ல. அவன் இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அவளாம் மனுஷனே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். சே, அசிங்கமா இருக்கு அவனை நினைக்கும் போது. அவளுக்கு எதனா தேவைன்னா யார்கிட்ட கேட்கணும்? அவன்கிட்ட தானே கேட்கணும். ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டானா என்ன வேணும் என்ன வேணான்னு சொல்லிட்டு? இவ எல்லாத்துக்கும் அவங்க அம்மா கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல. அப்படிதானே? நீ பேசுறது கேட்க தானே செஞ்ச. அதுக்காக இப்போ என்ன பண்ண போறீங்க? போய் சண்டை போட போறீங்களா? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்பீங்களா மாட்டீங்களா? என்ன சொல்லணும் முதல்ல அதை சொல்லு.